நீங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியில நிறைய வருஷம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு டைரக்டர் வந்து உங்ககிட்ட ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்னா, பேசிக்கா நீங்க அந்த ஸ்டோரியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இம்பார்ட்டன்ட்டா பார்ப்பீங்க? நான் ஒரு ஆக்டரா நம்ம ஒரு படம் நம்மக்கிட்ட வருது, ஒரு கதை வருதுன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, நான் ஒரு ஆடியனை தான் கேட்பேங்க ஃபர்ஸ்ட். பிகாஸ் நான் நிறைய படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவேன். ஸோ வெள்ளிக்கிழமை ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகும். அந்த 4 படம் பேக் டு பேக் நான் பார்த்துருவேன். ஸோ மார்னிங் ஒரு ஷோ, ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் நைட் ஷோ எல்லாம் பார்த்து வீட்டுக்கு வந்து தூங்குற நாள்லாம் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஆடியன் டிக்கெட் வாங்கி போய் பார்க்கும்போது என்ன தோணும்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகணும் ஏதோ ஒரு விதத்தில். ஓகேங்களா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். அந்த விஷயத்தில் வந்து நான் அது ஆடியனாக தான் கேட்பேன். கதையை கேட்கும்போது எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் அந்த படத்தை நான் மிஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது ஒரு சினாரியோ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம பெரிய ஆக்டர் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக வந்து நான் அந்த கதையை வந்து நான் பிக் பண்ணுற நிலைமையில தான் நான் இருப்பேன். ஓகேங்களா? நோ சொல்கிற நிலைமையில இருக்க முடியாது. பிகாஸ் வென் எம் லைக் பிக் லீக்ல இருக்கும்போது நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசலாம். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள், சார் இது நல்லா இல்லை, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது நம்ம மாற்றிக்க கூட சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அது வேற மாதிரி பாலிஷ்டாக சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, வர்ற படத்தை எடுக்கிற நிலைமையில நம்ம இருக்கும்போது இருக்கிறத வச்சு என்ன பெட்டர் பண்ண முடியும் தான் நான் யோசிப்பேன். ஸோ அதுதான் ஐ டூ. அது செகண்ட் சினாரியோ யோசிப்பேன்.